வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் சேல்ஸ் கோச் சின்னராஜா. 48 லாஸ் ஆஃப் பவர், அதிகாரத்தை அடைய 48 விதிகளில் இது 8வது விதியை பார்க்கணும். ஒரு நாள் ஒரு லாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 8வது விதி, மேக் அதர் பீப்புள் கம் டு யூ. உங்களை மற்ற மனிதர்களை உங்களிடம் வரவழையுங்கள். யூஸ் பெயிட் இஃப் நெசசரி. பெயிட்னா சூழ்ச்சி வலை அந்த மாதிரி. தேவைப்பட்டால் உங்கள் வழியில் அவர்களை விளைவையுங்கள். இதுதான் 8வது லா. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லா விதிகளையுமே நீங்கள் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தேவைப்பட்ட சூழலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், டோர் டு டோர் நம்ம கேன்வாசிங்கு சேல்ஸ்மேன்லாம் போகிறாங்க. குடையெல்லாம் வச்சுட்டு அங்கே நிற்கிறாங்க இல்லையா, அவங்க இல்லை டையெல்லாம் கட்டிட்டு ஒரு வீட்டில் போய் டோர் நாக்கிங் பண்ணுறாங்களா, டைரக்ட் மார்க்கெட்டிங். அவங்க கஸ்டமரோட இடத்துக்கு அவங்க போகும்போது கஸ்டமர் அதிகாரமாக மாறிடுறாரு. அதே இது இவங்க கன்வின்ஸ் பண்ணி எங்கள் ஷோரூமுக்கு வாங்க சார், எங்களுடைய ஆஃபீஸுக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே பேசும்போது இவர் அதிகாரமாக மாறிடுவார். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் வாக்கு வாங்குற நம்மகிட்ட ஓட்டு கேட்குறதுக்காக அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. ஆனால் மனு வாங்குறதுக்கு அவங்க வருவாங்களா? நாம தான் மனு வாங்குறதுக்கு போகணும், மனு கொடுக்குறதுக்கு போகணும் இல்லையா? புரிஞ்சிடுச்சிங்களா? அதிகாரம். மனு கொடுக்கணும்னா நம்ம அங்கே தான் போகணும். அதே போல் போலீஸ்காரர் ரோட்டில் வச்சு ஒருத்தர் விசாரிக்கிறாருன்னா அது எப்படி இருக்கும்? ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சாருன்னா அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி நடக்கும்? கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பவரில் இருக்கிற பெரிய கட்சிக்குரிய அந்த ஆஃபீஸில் வச்சு பேசினா தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சூப்பராக இருக்கும். அதே இது வேறு இடத்துல போய் நடத்தும்போது அங்கே ஒரு சுமூகமாக இருக்காது. விஜயகாந்தை தேடி வேறு ஒரு கட்சிக்காரங்க போகிறாங்கன்னா அங்கே விஜயகாந்த் வெயிட்டு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பாமகவை தேடி ஒரு கட்சிக்காரங்க போனால் பாமக வெயிட்டு. விடுதலை சிறுத்தைகளை தேடி ஒருத்தங்க போனாங்கன்னா விடுதலை சிறுத்தை தான் வெயிட்டு. அதே இது அந்த பெரிய பவர்ஃபுல்லான டிஎம்கேவோ யாரோ ஒருத்தங்க அங்கே இவங்க போகும்போது கொடுக்குறத வாங்கிட்டு போகணும். அது அதிகாரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு விஷயம், நம்ம ஆஃபீஸுக்கு நீங்கள் வரலாமே, வாங்களேன் கொஞ்சம் நேரம் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பேசலாமே, நம்ம தோட்டத்தில் உட்காந்து பேசலாமேன்னு ஒரு சூழ்ச்சி வேலை பின்னி அவங்கள நம்ம இடத்துக்கு வர சொல்கிறது, அங்கே ஒரு டீலிங்கை ஃபினிஷ் பண்ணுறது, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை பேசி சரி பண்ணுறது, அதிகாரத்தின் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அல்லது நமது அதிகாரத்தை பாதுகாத்துக்கிறது. இதுதான் இந்த 8வது விதி. நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு முக்கியம். அது எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும், வலிமையை தருவீங்கன்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. அதிகாரம் உங்களை நோக்கி வரட்டும். மக்களுக்கானதாகவும் உங்களுடைய அதிகாரம் இருக்கட்டும். வாழ்க, வளர்க, வெல்க. மகிழ்ச்சி.